இன்றைக்கு அன்றைக்கு ஆளுநருக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு. பெரியார் பல்கலைக்கழகத்தில் குற்றத்திற்கு உள்ளான துணைவேந்தர் அவர்கள் சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுத்து பூங்குத்து கொடுத்து வரவேற்றிருப்பது அவருடைய கட்சி தலைவர் அண்ணாமலை சொன்னது போல எல்லா தமிழர்களும் தலைகுனிய வேண்டிய நடவடிக்கையாகும். ஒரு ஆளுநர் என்பவர் தூய்மையான நிர்வாகத்தையும் குற்றச்சாட்டுக்கு அப்பாற்பட்டு ஊழலுக்கு அப்பாற்பட்ட நபரை நான் நியமிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு 8 பிரிவுகளின் கீழ் 6 பிரிவுகள் இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் 2 பிரிவுகள் அட்டவணை பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு குற்றவாளி துணைவேந்தரை நேரில் சந்திக்க சென்றது அவமானகரமானது, அது கெடுவாய்ப்பானது. ஒரு ஆளுநர் தமிழக அரசின் பணத்தை செலவு செய்து விமானத்தில் பறந்து சென்று பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை 15 நிமிடம் சந்தித்து தனிமையில் பேசிவிட்டு 5 நிமிடம் அந்த பல்கலைக்கழக ஆட்சி மன்ற கூடத்தில் சென்று துறை தலைவர்களை சந்தித்திருக்கிறார். துறை தலைவர்களிடம் பேசும் பொழுது நான் இந்த பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு எந்த கட்டத்திலும் துணை நிற்பேன், இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று துறை தலைவர்களை கேட்டிருக்கிறார். துறை தலைவர்கள் யாரும் பேசவில்லை. மாறாக துணைவேந்தருக்கு உறுதி அளித்து நான் துணை இருப்பேன் என்று சொல்லிவிட்டு துணைவேந்தரை பேச கேட்டிருக்கிறார் ஆளுநர். துணைவேந்தரும் எதுவும் பேசவில்லை. ஆசிரியர்களிடம் துறை தலைவரிடம் 5 நிமிடம் பேசியவர் 20 நிமிடங்கள் கழித்து அரசினர் விருந்தினர் மாலைக்கு சென்று விட்டார். அரசு செலவில் கோவை சென்று கோவையிலிருந்து விமானத்தில் புறப்பட போகிறார். இதிலிருந்து ஆளுநர் பொதுமக்களுக்கு விடுத்த செய்தி என்னவென்றால், குற்றவாளிக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் என்றும் சாட்சியங்களை கலைப்பதற்கு அவர் துணைவேந்தருக்கு துணை போகிறார் என்றும் ஊழல் நிறைந்த நிர்வாகத்திற்கு நான் எப்போதும் உதவுவேன் என்பத செய்தியே சேலம் மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அவர் செய்தியாக தன் நடத்தை மூலம் செய்து சொல்லியிருப்பது கெடுவாய்ப்பானது. சேலம் காவல்துறை மிகச்சரியான முறையில் நான் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசின் அனைத்து நடவடிக்கையும் நான் மனமாற வரவேற்கிறேன்.